வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலரின் நடபடிகள் 21வது அதிகாரம், அதை நீங்க எடுத்து வச்சுக்கங்க. பவுல் ஊழியத்தின் நிமித்தம் பிலிப்பு என்பவனுடைய அந்த குமாரத்திகள் அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப அகப்பு தேசத்துல இருந்து ஒரு தீர்க்கதரிசி வரான். அவர் பவுலை பார்த்தது கிடையாது, அங்க இருக்கு. அவர் வராரு, வந்துட்டு டக்குன்னு அவர் ஆவியின் ஏவுதல்ல என்ன பண்றாரு, பவுலுடைய கச்சையை எடுக்கிறார். எடுத்துட்டு சொல்றாரு, இந்த கச்சைக்குரியவன் எவனோ அவன் எருசலேமில் கட்டப்பட்டு போவான், கட்டுண்டப்படுவான். ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே அங்க சுத்தி இருக்கிற பிலீவர் எல்லாரும் என்ன பண்றாங்க, பவுலை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. அழுது, எருசலேமுக்கு நீ போகவே வேண்டாம். ஏன்? தீர்க்க தரிசனம் என்ன வந்திருக்கு, கர்த்தர் உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார்னு வரல, உன்னை அங்க அடிக்க போறானுங்கன்னு வந்திருக்கு. நீ அங்க கட்டப்படுவ, நீ அங்க சிறை பிடிக்கப்படுவ, உன் லைஃப் முடிய போகுது. இப்ப நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? இல்ல இப்ப நீங்க மௌனமா இருக்கீங்களா, என்ன யோசிக்கிறீங்க? பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கறேன். இப்ப ஒரு ஜெபிப்போம், நமக்கு தெரிஞ்சது அதான். இப்ப நீங்களாம் கேட்கலாம், ஜான்சன் பிரதர் இந்த மாதிரி உங்களுக்கு சொன்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், பாத்தீங்களா இருக்கும். இவரு நம்மளெல்லாம் இப்படி கேட்கிறாரு, இவருக்குன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாரு? நான் முதல்ல யோசிச்சிருப்பேன், எனக்குள்ள யோசிச்சிருப்பேன், என்ன இவன ஊழியக்காரனா? ஏன்னா நம்ம கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ மண்டை என்னத்தை கேட்டிருக்கு, கர்த்தர் உன்னை கீழாக்க மாட்டார், மேலா தான் வைப்பாரு, புல்லுள்ள இடத்துல தான் மேப்பாரு, அமர்ந்த தண்ணீர் அண்ட தான் நடத்துவாரு, உனக்கு வானம் திறக்கப்படும், ஆசீர்வாதமான மழை நீ போகையிலும் சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. உன் மாடு மா பிசைக்கிற தொட்டி எண்ணெய் கூட எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கேளுங்க, இதெல்லாம் கேட்குறப்ப நல்லா குழு 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 குழுன்னு இருக்கும். ஆனால் இது எவ்வளோ தூரம் வரும் இதுன்னா, இந்த கேம்பஸை தாண்டுற வரைக்கும் தான் வரும், அதுக்கப்புறம் வராது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக நல்லா இருக்காது. நம்ம இன்னொன்று நினைப்பேன், நானாக இருந்தா என்னடா இவன் உண்மையானுமே ஊழியக்காரன் தானா? ஏன்னா ஊழியக்காரங்களாம் என்னதான் சொல்லியிருக்காங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ கீழாக மாட்டே. இங்க ஒரு தீர்க்கதரிசி புதுசா வந்து சொல்றான், இந்த கச்சைக்கு உரியவன் எருசலேமிலே கட்டப்படுவான். அப்ப நீங்க ஒண்ணு நினைக்கலாம், ஆசீர்வாதம்லாம் இல்லையா பிரதர்? அதெல்லாம் இருக்கு, இல்லாமலாம் இல்ல, இருக்கு. அது ஒரு ஓரமா ஆண்டவர் வச்சிருக்காரு, அப்ப நமக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்காரு தேவைப்படுற நேரத்தில். ஆனா ஃபுல்லா அதுவே கொடுக்கல. அவர் சொன்னார் பார்த்தீங்களா பிரசங்கம் பண்ணும்போது, கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்போதும் ஒரே மாதிரியே போயிட்டு இருக்காது, எல்லாம் கலந்து தான் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிபூரணமும் வரும், டக்குன்னு ஒரு சீசன் பட்டினியும் வரும். டக்குன்னு பார்த்தா ஆண்டவர் அப்படியே பிளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, கொஞ்ச காலத்துக்கு எல்லா கலவையும் அடைச்சி வச்சுட்டு பிளஸ் பண்ணதெல்லாம் செலவு பண்ண வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க இன்னும் நான் விடலை, நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்து சொல்றேன். உடனே மொபைலை எடுத்து குரூப்ல இப்படி ஒரு ஊழியக்காரன் வந்தாரு, வந்து என்ன சொன்னாரு, எருசலேமில் கட்டப்படும், எத்தனை குரூப் இருக்கோ எல்லா குரூப்லையும் போட்டு விட்டுட்டு, சோசியல் மீடியாலலாம் போட்டு விட்டுட்டு, நீங்களாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்க. இன்னைக்கு அதானே பண்றானுங்க, அதான பண்ணுது கிறிஸ்தவ உலகம். ஸ்தோத்திரம். இந்த ஊழியக்காரர் வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துறாதீங்க, தீர்க்கதரிசின்னு அவர் பாட்டுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு என்னன்னு சொல்றாரு, கட்டப்படுவான்னு சொல்றாரு.